உடல்நலக் குறைவால் சென்னை பெரம்பூரில் உள்ள இல்லத்தில் பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் கோதண்டராமன் காலமானார். 25 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்தவர் கோதண்டராமன். அது மட்டுமல்ல, இவர் தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கலகலப்பு திரைப்படத்தில் நடிகர் சந்தானத்துடன் இணைந்து காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கோதண்டராமன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் கோதண்டராமன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். பிரபல நடிகரும் சண்டை பயிற்சியாளருமான கோதண்டராமன் திடீர் உடல்நலக் குறைவின் காரணமாக அவரது வீட்டிலேயே காலமாகியிருக்கிறார். குறிப்பாக 65 வயதான கோதண்டராமன் மறைவுக்கு பல்வேறு திரையுலகினர், அவருடன் பணியாற்றிய முக்கிய நட்சத்திரங்களும் அதே போல சண்டை பயிற்சியாளர்களும் அஞ்சலி இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். கராத்தே, பாக்ஸிங் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்று சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தவுடன் சினிமாவில் சண்டை பயிற்சியாளராக அறிமுகமாகிறார். சண்டை பயிற்சியாளராக அறிமுகமாகிய அவரது முகத்தோற்றம் காமெடி கதாபாத்திரங்களுக்கும் சில திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களுக்கும் பொருந்துவதாக இயக்குநர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில படங்களில் காமெடி கதாபாத்திரமாகவும் பல்வேறு திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை ஈர்த்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சந்தானம் உள்ளிட்ட நடிகர்களுடன் சேர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் பணியாற்றி இருக்கிறார். கலகலப்பு படத்தில் வரக்கூடிய அவரது கதாபாத்திரம் இன்றளவும் அவரை வெளியே பொதுமக்களுக்கு அடையாளம் காண்பிக்கும் வகையில் ஒரு புகழ்வாய்ந்த கதாபாத்திரமாக இருக்கிறது. இப்படியாக பகவதி, திருப்பதி, கிரீடம், வேதாளம் உள்ளிட்ட படங்களில் துணை சண்டை பயிற்சியாளராகவும் சில காட்சிகளில் கௌரவ இடத்திலும் அவர் நடித்திருக்கிறார். இந்த நிலையில கலகலப்பு படத்துல சந்தானத்தால் திமிங்கலம் என அழைக்கப்பட்ட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில மிகவும் பிரபலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த நிலையில 65 வயதுல வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் கோளாறின் காரணமாக தற்போது காலமாகி இருக்கிறார். இந்த அவரது உயிரிழப்பை தெரிந்து கொண்ட அவரது உறவினர்கள் மற்றும் ரசிகர்கள் உள்ளிட்ட உடன் பணியாற்றும் அனைவருமே அவருக்கு இரங்கல்களை தெரிவிக்கும் விதமாக நேரடியாகவும் சமூக வலைதளத்திலும் அஞ்சலியை தெரிவித்து வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.